காண்டிவத்தை தூக்க முடியவில்லை. பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என போற்றப்படுபவனும் வில் விஜயன் என பெயர் பெற்றவனும் ஆகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்தி விட்டார்கள். தன்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன். அதுவும் சாதாரண திருடர்களிடம் வெட்கத்தால் தலைகுனிந்த நிலையில் இந்திர பரஸ்தத்துக்கு நடந்தான். அப்போது அவன் எதிரில் வந்தார் வேதவியாசர். அர்ஜுனா, நீயும் உன் சகோதரர்களும் பூமியில் இருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்றார் வியாசர். கண்ணனே புறப்பட்ட பின் நாங்கள் பூமியில் இருந்து என்ன செய்ய போகிறோம்? நாங்களும் புறப்பட தயார். ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது. இதுவரை நான் காண்டிவத்தை பொம்மை போல கருதி தூக்கி ஏந்தினேன். ஆனால் இப்போது அது மலை போல் கனமாக உள்ளது. என்னால் அதை தூக்க முடியவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன். அதற்கு வியாசர், உன்னால் இந்த காண்டிவத்தை நிச்சயமாக தூக்க முடியாது. கண்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டிவத்தை ஏந்துவதற்கான பலத்தை உனக்கு அவன் அளித்தான். அவனது அருளால் தான் நீ காண்டிவத்தை பொம்மை போல தூக்கினாய். இப்போது அவன் பூமியை விட்டு சென்றதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்றார். மேலும் சூதாட்டத்தில் நீ காண்டிவத்தை இழந்த போது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, ஏன் தெரியுமா? கண்ணனின் அருள் பெற்ற நீ காண்டிவத்தை தூக்கிவிட்டாய். ஆனால் கண்ணனின் அருள் பெறாத கர்ணனால் இந்த காண்டிவத்தை அசைக்க கூட இயலாது. இது கர்ணனுக்கு நன்றாக தெரியும். அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாகத்தான் இந்த சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பித்தான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டிவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் என்றார் வியாசர். இதிலிருந்து பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்களுக்கு கூட அந்த பலத்தை திருமால் தான் வழங்குகிறார்.